வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்பு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வயிறு உபசம். உணவு வகைகளில் 2 வகை உண்டு. ஒன்று நார்ச்சத்துள்ள உணவு வகை, இன்னொன்று நார்ச்சத்து இல்லாத உணவு வகை. அதாவது ஒன்று சைவம், இன்னொன்று அசைவம். சைவ உணவுகள் வயிறு உபசத்தை ஏற்படுத்தாது. அசைவ உணவு கட்டாயம் வயிறு உபசத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கேட்கலாம், நாங்கள் சைவ உணவு தான் சாப்பிட்றோம், ஆனாலும் எங்களுக்கு வயிறு உபசம் வருது, ஏன் அப்படின்னா நீங்கள் சமைக்கிற முறையில் ஏதாவது தவறுகள் இருக்கலாம். அதாவது நீங்கள் சமைக்கும் பொழுது அதில் பச்சை மிளகா, வரமிளகா, மிளகாய்த்தூள் சேர்த்து சமைச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் உபசம் வரும். அல்லது ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றி சமைச்சிங்கன்னா வயிறு உபசம் வரும். அல்லது ப்ரெஷர் குக்கரில் சமைச்சு சாப்பிட்டா வயிறு உபசம் கட்டாயம் வரும். இது மாதிரி தவறுகளை நீக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு உபசம் வராது. அதே மாதிரி அசைவ உணவு சாப்பிட்றவங்க கேட்குறாங்க, நாங்கள் நல்லா தான் சாப்பிட்றோம் அசைவ உணவு, எனக்கு வயிறு உபசம்லாம் எதுவுமே கிடையாது, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னா, வயிறு உபசம் என்பது அதுவாகவே ரொம்ப நேரம் இருக்காது. அந்த வாயுவானது கலைந்து நாடி நரம்புகளில் ஏறு வலிகளாக மாறும். உதாரணத்துக்கு தலைவலி, கழுத்து வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, வயிறு வலி, அடி வயிறு வலி, இப்படி வலிகளாக மாறும். இந்த வலி வேதனைகளுக்கு காரணம் வயிறு உபாதை, அதாவது வயிறு உபசம். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா அசைவ உணவை தவிர்த்துட்டு சைவ உணவாக மாறணும். அப்போ கட்டாயம் வயிறு உபசம் குணமாகும். இது மாதிரி வயிறு உபசத்திற்கு நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, உலகத்திலே மிகச்சிறந்த நார்ச்சத்து எது அப்படி கொண்ட ஒரு பொருள் இருக்கான்னா அதுதான் கொத்தவரங்காய். 4 கொத்தவரங்காயை காலை, பிற்பகல், இரவு 3 நேரமும் நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து நீராக்கி பருகணும். அது மாதிரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா வயிறு உபசம் எங்கேயோ காணாமல் போயிடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இப்போவே சாப்பிடுங்க, உடனடியாக உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். இந்த வயிறு உபசத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் உடனே அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க. ஸோ இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்பு. நன்றி, வணக்கம்.